गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोहानां वशजे भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। ओं वृषभध्वजाय विद्महे कृणिकस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். குரு அதிசார வக்ர நிவர்த்திக்கான பலாபலன்கள் 13 மார்ச் 2019 புதன்கிழமை அன்று குரு பகவான் அதிசாரமாக விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தின் சாரம் பெற்று மாற்றம் பெறுகிறார். அதே குரு பகவான் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதிசாரம்ங்கிறது நேர் பார்வை, வக்ரம்ங்கிறது திரும்பிய பார்வை. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறது. இந்த வக்ர நிவர்த்திங்கிறது விருச்சிக ராசிக்கு மறுபடியும் குரு பகவானுடைய வருகையானது அமைஞ்சிருக்குது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் குரு பகவான் கேட்டை நட்சத்திரத்தின் சாரம் பெற்று நேர்பாதையில் சஞ்சாரம் செய்வார். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். ராஜகிரகம் சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை, ஒரு பயம் வரும். ஏன்னா அதீத நம்பிக்கை கொண்டவர்கள், தன்னம்பிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தான் கொண்ட நிலையில் மாறாதவர்கள், மிக அதிகமான நட்புகள், மிக அதிகமான சொந்தங்களை உடையவர்கள் சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைச்சி ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லோரும் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸ்திர ராசி பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா நெருப்பை தத்துவமாக கொண்டவர்கள். இந்த உச்சநீச தோஷம் இல்லாத ராசிகளில் பார்த்தோம்னா சிம்மராசியும் ஒன்று. இப்போ பிரஷ்னத்தில் சிம்மராசி வந்ததுன்னா சிவனை அடிப்படையாக கொண்ட மனிதர்களாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி நாம் கண்டுபிடிக்கலாம். சுயம்புவா வாழ்க்கையில் முன்னேறினவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. யாரையும் நம்பி இல்லாமல் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி முன்னேறது யாருன்னு பார்த்தோம்னா சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த அதிசாரம் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிக வலுவான நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதிசாரம் பெற்றும்போது 9ஆம் பார்வையாக பார்க்கும்போதும் சரி, வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கும்போதும் சரி, குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த அதிசாரம் வக்ரம் காலகட்டத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. குரு பகவானுடைய பார்வை செவ்வாய் 20 மார்ச்சுக்கு பிறகான காலகட்டத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் பார்வை, புதன் சுக்கிரன் கும்பராசியிலிருந்து 7ஆம் பார்வை, சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறது. இது மாதிரி பார்த்தோம்னா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடைபெறும். ரொம்ப ரொம்ப மனம் சங்கடமாக இருந்த விஷயங்கள், மனம் சங்கடமாக இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பணம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமான காரியங்கள், அதில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். தனவாக்கு குடும்பாதிபதி உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானே உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அதனால் தனவாக்கு குடும்பாதிபதி புத பகவானோடு சேர்ந்து சுக்கிரனுடைய பார்வையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேல் நிலைமை வந்து சேரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே ரொம்ப பரிபூர்ணமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. செவ்வாயினுடைய பார்வை ராசியின் மீது விழுறதுனால முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் வேகம் பெறும். ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண நிலைமையில் இருந்தவங்க கூட ஒரு மேல் நிலைமைக்கு வருவதற்கான
ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். அதிகபட்ச நாட்கள் பார்த்தோம்னா செவ்வாயினுடைய அலங்காரமானது தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் உச்சமானாலும் அவர் தனது 7ஆம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு தடைகள் எல்லாமே நீங்கிடும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் ஏற்கனவே இருந்த தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்குவதற்கும் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவார்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணை மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்களை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வெற்றிகளை நீங்கள் குவிப்பீர்கள். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகள் வந்தாலும் அதே வேளையில் அதிகமான அலைச்சல் உங்களுக்கு இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு உண்டாகும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை தினமும் காலையில் 11 முறை சொல்லி எந்த ஒரு வேலையையும் தொடங்குங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு. வரக்கூடிய விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு அன்று 14 ஏப்ரல் 2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை அம்பத்தூரில் ஸ்ரீ மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் விநாயகருக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரே நாளில் லக்ஷ ஆவர்த்தி ஹோமம், அதாவது 1 லட்சம் ஆவர்த்தி ஹோமமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஹோமத்தில் பங்கு பெறுவதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதே வேளையில் அங்கே அன்னதானம் நடக்கிறதுனால நம்மால் முடிந்த பொருளுதவி, பண உதவி தாராளமான முறையில் செய்யலாம். தனித்தனி சங்கல்பம் செய்வதற்கு கட்டணம் உண்டு. உங்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 8939043436, 8939041417. உங்களுடைய சங்கல்பம் பெயர்களை நட்சத்திரம் ராசிகளோடு இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் கூட தாராளமான முறையில் பண்ணலாம். மாலை 6 மணிக்கு எம்முடைய புத்தாண்டுக்கான ராசி பலாபலன் அங்கு லைவாக நாம் சொல்ல போகிறோம். இந்த ஹோமமானது காலையில் 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணியோட நிறைவுறும். காலையில் 10 மணிக்கு நம்ம அம்பத்தூர் மகளிர் குழு சார்பாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் மற்றும் திருப்புகழ் பாராயணம் நடைபெறும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.